நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்க வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ நியாயாதிபதிகள் அப்படின்னா நீதி உள்ளவர்கள், நல்லவர்கள், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அந்த நியாயாதிபதிகள், கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கக்கூடியவர்கள், கர்த்தரை நியாயம் விசாரிக்கத்தக்கதாக தேவனால் உருவாக்கப்பட்ட நியாயாதிபதிகளின் காலத்திலே தேசத்தில் என்ன உண்டாயிட்டா? பஞ்சம் உண்டாயிற்று. நியாயாதிபதிகள் அப்படின்னா யார்? இவங்களை யார் நியமிச்சா? உபாகமம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 16:18. தேவனாகிய கர்த்தர் கோத்திரந்தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்களில் எல்லாம் நியாயாதிபதிகளையும் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக. அவர்கள் நீதியுடன் ஜனங்களுக்கு நியாயம் தீர்ப்பு செய்ய கடவர்கள். இப்போ இந்த இயேசு கர்த்தர் தான் முதல்ல சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்கள் நாளைக்கு உங்க தேசத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு தக்கபடி தலைவர்களையும் நியாயாதிபதிகளையும் ஏற்படுத்திக்கோங்க. அந்த நியாயாதிபதி நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கணும். நம்பர் 1. 2வது, அந்த நியாயாதிபதிகளுடைய சொல்ல நீங்க கேட்கணும். ஏன்னா நீங்க தான் நியமிக்கிறீங்க. அப்ப நீங்க நியமிக்கிறதுனால அந்த சொல்ல நீங்க கேட்கணும். இத ஏற்கனவே மோசே செஞ்சுட்டாரு. மோசையை கொண்டுதான் தேவன் அழைத்தார். மோசே தேவன் கேட்கிற மாமனாருக்கு ஆலோசனை கேட்டுட்டு கர்த்தர் சொன்னா, ஆண்டவரே நான் ஒருத்தனா இருந்து இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, அதனால நீங்க என்ன செய்யுங்க, என்ன போல கொஞ்சம் பேரை நீங்க ஏற்படுத்துங்கன்னு சொன்ன உடனே கர்த்தர் 70 பேரை உருவாக்கினார். அது மாதிரிதான் நியாயாதிபதி காலத்திலையும் இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்து இந்த இடத்துல தேசத்துல விட்ட உடனே அப்ப சொல்றான், அவங்க நாட்டுல அந்தந்த இடத்துல நியாயாதிபதிக்கு ஒட்டுமொத்த தேசத்துக்கும் ராஜா மாதிரி மற்ற தலைவர்கள் அந்த ஊருக்கு ஒரு தலைவர்கள் இருங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பேசுங்க, பேசி முடிச்சுட்டே என்ன செய்யுங்க, அது உங்களால தீர்க்க முடியலன்னா நேர நியாயாதிபதிக்கு வாங்க. இதான் நியாயாதிபதிகள். இப்படி நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரக்கூடிய நாட்கள். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார்கள் யோசுவாவினுடைய காலத்திற்கு பின்பாக. அப்படி நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்திலே தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 17-19 வாசி. ஆனா தேவன் உண்டாக்கின நியாயாதிபதிகளுடைய சொல்லை கேட்கவில்லை. பஞ்சம் நம்பர் 1. பஞ்சம் உண்டாக என்ன காரணம் என்று நாம் யோசித்தால் அதனுடைய முதன்மை காரணம் என்னவென்றால் நியாயாதிபதிகளுடைய சொல்லை அவங்க என்ன செய்யல, கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்கல அப்படின்னா நியாயத்தின்படி அவர்கள் நடக்கவில்லை. நியாயத்தின்படி அவர்கள் நடக்காததினாலே தேசத்திலே பஞ்சம் உண்டாக. 19. நியாயாதிபதிகள் மரணமடைந்த உடனே அவர்கள் திரும்பி இது என்ன நியாயாதிபதிகளுடைய சொல்ல கேட்கலன்னா, நியாயாதிபதிகள் அந்நிய தேவர்களை விக்கிரகங்களை நீங்க வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறதுன்னா, அவன் செத்து போனான்னு வைங்க, அதுக்கப்புறம் பழைய குருடி கலவத்து ரெடி பேருந்தது. 2ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. காலத்தில் இருந்த நல்ல தேவனை ஆசீர்வதிச்சார், தொழில் ஆசீர்வதிச்சார், எங்களுக்கு நல்ல இதெல்லாம் செஞ்சாரு. திடீர்னு என்னன்னு தெரியல, ஒரு பஞ்சம் உண்டாயிட்டுன்னா காரணம் என்னன்னா நம்மள அறியாம உள்ள விக்கிரகம் உள்ள முடிச்சுட்டு அவங்க சொல்றாரு பாருங்க, அவங்கள கண்டிஷன் பண்றதுக்கு ஆள் இல்லை. முற்பிதாக்கள் தேவனை அறிந்ததான தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லி கொண்டு இருந்தவர்கள் மறைத்த பின்பு இவங்க அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கட்டுக்கதை மாதிரி நினைச்சிட்டு இவங்க இருந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. 12 நாங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண அவர்களுடைய தேவனையே கட்டளையிட்டு நாங்கள் சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அவ்வளவுதான். நாளாக நாட்கள் பார்க்கறது, அது பார்க்கறது, இது பார்க்கறது, கொஞ்சம் கொஞ்சமா நாளாக அந்த பழைய பாரம்பரியத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க. நியாயாதிபதிகளுக்கு இல்லை. ஆனா நியாயாதிபதிகளுடைய நாளங்கள் அது விசாரித்து ஒவ்வொருத்தர் இறந்து போனாரு. ஆனா இவங்க பழையபடியே நினைச்சிட்டாங்க, சுத்தி இருக்கிறதான தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சாங்க. 19 நியாயாதிபதி மரணமடைந்த உடனே
அதாவது என்னன்னா இவங்க ஒரு அரசு பண்ணிடுவாங்க, அடிமையா போயிடுவாங்க, அப்புறம் அழுவாங்க. இவங்க அழுறதை பார்த்து தேவன் ஒரு நியாயத்தை எழுப்புவாரு. அந்த நியாயத்தை என்ன எண்ணிச்சு ஜனங்களை எதிர்க்கு எடுத்து வீட்டுக்கு கொண்டாந்து விட்டுருவோம். விட்டுட்டு அவன் இருக்க வரைக்கும் இவங்க அமைதியா இருப்பாங்க. அவன் இல்ல செத்து போயிட்டான்னா பழையபடி இவங்க அந்த தப்பு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நியாயாதிபதிகளுடைய காலத்தில் பஞ்சம் வருவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஜனங்களுடைய நிலைப்பாடுகள் தான் காரணம். என்ன காரணம்னா, ஒண்ணு திடீர்னு அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது அழகா இருந்தார்கள், பிரச்சனை முடிஞ்சிட்டுனா குளிராயிட்டாங்க. நெருக்கங்கள் வரும்போது நல்ல ஜோப் பண்ணாங்க, நெருக்கம் அவர்களை விட்டு எடுபட்ட பொழுது குளிராயிட்டாங்க. ஆக மொத்தம் இவங்களுக்கு திடீர்னு அழகாவாங்க, திடீர்னு குளிராவாங்க. ஏற்கனவே அடிமைத்தனத்துல மாட்டிக்கிட்டா கத்தர் கொஞ்சம் கூப்பிடுவாங்க. அடிமைத்தனத்துல இருந்து கத்தர் எடுத்து விட்டுட்டாருன்னா கடன் பிரச்சனைக்காக ஜோம் பண்ணுவாங்க. கடன் பிரச்சனையில இருந்து கத்தர் எடுத்து விட்டுட்டாருன்னா பழையபடியே நினைச்சுவாங்க, அதே அணு இல்லாம போயிடுவாங்க. 10 நிமிஷத்துக்கு வழி இல்லாம ஒரே ஒரு செப்பு கூடத்தை எடுத்துட்டு இங்க வந்தேன் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் ஜோம் பண்றாங்க, ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு, நல்ல பழகி பெறுகிறாங்க. அப்புறம் இப்ப ஆதியில் இருந்த ஆனது இப்ப இல்ல, இப்ப குளிர. காரணம் என்ன? இப்ப ரிலாக்ஸ். இதுதான் நியாயாதிபதிகளுடைய வாழ்க்கையில் நடந்தது. திடீர்னு அழகா இருப்பாங்க, திடீர் ஜோம் பண்ணி அழுவாங்க. கர்த்தாவே எங்க முற்பிதாக்கள் சொன்னார்களே அப்படி இப்படி அழுவாங்க. கர்த்தர் இறங்கி ஒரு வல்லமையோட நியாயாதிபதியை எழுப்பி கொடுப்பாரு. அவன் சட்டம் போட்டு திரும்பி கொண்டு வருவான். அவ்வளவுதான். ரிலாக்ஸ் ஆன உடனே அவங்க சோறு, அவங்க உடைச்ச சாப்பாடுகளை அவங்க சாப்பிடும்போது வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, பகுதி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரீயான உடனே பழையபடி பக்கத்துல ஏத்தால இருக்கிறவங்க தெய்வங்களுக்கு பின்னாடி அவங்க அடைய ஆரம்பிச்சுருவாங்க. அந்த பாரம்பரியத்தை கைக்கொள்ள ஆரம்பிச்சுருவாங்க. இப்படி அனலும் குளிரும் இல்லாமல் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அங்கே இருந்தபடினாலே தேவன் அங்க இடத்தை கொண்டு வந்தாரு, பஞ்சத்தை கொண்டு வந்தாரு. ஒன்னு மாத்திரம் நல்லா கேளுங்க. யாக்கோபு 1:8 வாசிக்கிறோம், இருமனம் உள்ளவன் தன் வடிகளில் ஒன்றை கூட வாங்க முடியாது. கர்த்தர் தேவனா கர்த்தர் நினைப்போம், பாக தேவனா அவர் இங்கே இருக்கிறது. அப்புறம் நாள் பார்க்கறது, குறுகி இருக்குது. அப்புறம் என்ன செய்யறது? நேர காலம் பார்த்துக்கிறது. அப்புறம் கர்த்தருக்கு தெய்வமே சோத்திரம் பண்ணுகிறது. அப்புறம் என்ன செய்யறது? ஒரு சாங்கியம் பண்ணிக்கிறது. என்னென்ன உண்டு அத்தனை அத்திரமும் பண்ணிக்கிறேன். ஆனா கர்த்தர்கிட்ட ஜோம் பண்ணி கர்த்தர் பண்ணிப்பார். நோ, இந்த விஷயத்தில் தேவன் மன்னிப்பு ரொம்ப கம்மி. இதுக்கு தண்டனை தான் உண்டு. என்ன கொஞ்சம் ஜோம் பண்ணா மட்டா தண்டிப்பார், அவ்வளவுதான். தண்டனை கொஞ்சம் குறைக்கலாம், அவ்வளவுதான். ஆனா தண்டனை தான். அல்லேலூயா. அவன் என்னன்னா இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கான். இது செய்யலாமா வேண்டாமா? சில பிரதிஷ்டையை நம்ம எடுப்போம். அப்புறம் நமக்கு கொஞ்சம் நெருங்க வரும்போது இல்ல இந்த பிரதிஷ்டை நம்ம தப்பா எடுக்க போறது அவங்களே விட்டுருவாங்க. இது சரியானதா தப்பானதா அதை பின்வாங்கிடுவாங்க. ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை, நிலையற்ற ஒரு வாழ்க்கை. அடுத்த நிலையற்றவன் தேவனிடத்திலிருந்து ஒன்ன கூட நீ வாங்க முடியாது, ஒன்றே ஒண்ணு வாங்க முடியாது அப்படின்றாரு. இதே பஞ்சம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ல வந்தது. இதே பஞ்சம் எலியாவினுடைய ஆகாப் எலியாவினுடைய காலங்கள்ல இதே மாதிரி பஞ்சம் வந்தது. அப்போ ஒரு பஞ்சம் அவங்களுக்குள்ள வரும்போதெல்லாம் அந்த ஜனங்கள் இருமனம் உள்ளவர்களா இருப்பாங்க. கர்த்தரும் தெய்வமாங்க, பாகாலும் தெய்வமாங்க. இந்த ரெண்டையுமே குடிச்சிட்டு இருக்கும் போதுதான் அங்கே பஞ்சம் உண்டாகிறது. சாப்பாடுகள் கஷ்டம், வீட்டு வாடகை கட்ட முடியல, ஐயோ இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல. காரணம் என்ன? உன் மனம் ரெண்டு மனமா இருக்கு. வாசிமா கீழையாத்தில் குடிக்கிறது. ஏன் மழை பெய்யாதுன்றான்? நியாயாதிபதிகளுடைய காலத்தில் நடந்ததா இப்பவும் நடக்குது. அப்ப நடந்ததுதான் இப்ப நம்ம வாழ்க்கையில் நினைத்தேதான் நம்ம வாழ்க்கையில நடக்கலாம். நீ நினைக்கிற விஷயங்களை நீங்க அனுபவிக்க முடியாது. நான் ரொம்ப நாளா ஒண்ணு செய்யலாம் நினைக்கிறேன், முடியல. நல்ல ஒரு சேர முடியல, ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு இது ஒண்ணுமே முடியல. காரணம் என்ன? இங்க கர்த்தரை அனுப்பி விடுற போய் சொல்லிட்டு என்ன செய்ய, இனிமேல் நான் சொல்லாம மழைய பெய்யாதுன்னு போய் சொல்லிருந்தேன். போய் சொல்லுங்க, அங்கே பஞ்சம் உண்டாகுது. எப்படி அங்க பஞ்சம் உண்டாகுறதுக்கு என்ன காரணம்ங்கிறத
ஆகாப் சொன்னா நீதான் நான் தான் ஜனம் கொடுக்குறாங்க. ஆனா தெளிவா சொன்னார் ஆண்டவர். ஏன் அவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்தது? 21ல அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் வந்து நீங்க எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீங்க. ஒண்ணு உன் பிள்ளைனா ஓடி போயிரு, கர்த்தர் தான் தெய்வம்னு ஒண்ணு பாவல ஓடிடு. ஐயோ என் குடும்பம் முக்கியம், அங்க ஓடி போயிரு. இல்ல கர்த்தர் முக்கியம்னா கர்த்தரை பிடிச்சிக்கோ சொல்றாரு. நீங்க 2 நினைவுகள் எந்த நாட்டோட குந்தி நடப்பீங்க. இந்த தேசத்துக்கு பஞ்சம் வந்தது எதுக்கு தெரியுமா? ஏன் தேவன் தேசத்திலே பஞ்சத்தை கொண்டு வந்தார்? நியாயாதிபதிகளுடைய காலத்துல இப்படிதான் அடலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தாங்க. தேசத்துல தேவன் பஞ்சம் கொண்டு வந்தாரு. இப்ப அதே பஞ்சம் இங்கே நடக்குது. அதனாலதான் இங்கேயும் பஞ்சம் உண்டானது. என்னன்னா உங்கள் நினைவுகளால் குந்தி கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் தெய்வம்னா கர்த்தர்வா பாகால் தெய்வம்னா பின்பற்றாதன்னு சொல்லல, அவனை பின்பற்றுங்க. இதுக்கு ஜனங்கள் எந்த பதிலையும் சொல்லல. அது சொல்ல முடியாத கேள்வி. 2 கேள்வி. இதை செய்யக்கூடாதுன்னு அவன் சொல்லல. கர்த்தர் தான் நீங்க பின்பற்றணும் சொல்லவே இல்லை. கர்த்தர் தெய்வம்னு நீ நினைக்கிறியா? கர்த்தரை பின்பற்றிக்கோ. பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்றிக்கோ. அதான் என்ன சொல்றேன்னா உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கோ. கர்த்தர் தெய்வம்னா பஞ்சம் வெளியே அடிச்சு போயிடும். பாகால் தெய்வம் பஞ்சத்துக்கு ஆகும். என்ன சொல்ற? சாமி நெஞ்சு அடிய போறியா? இல்ல கர்த்தருடைய காரியம் கர்த்தர் தான் தெய்வம் நிற்க போறியா? நியாயாதிபதிகளின் காலத்துல ஏன் தேசத்துல பஞ்சம் வந்தது? நான் அந்த புக்கை படிக்கும்போது முதல் சந்தை எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அந்த டீச்சிங் நான் எடுக்க இதை குறித்து தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். நியாயாதிபதிகள்லாம் நீதி உள்ளவர்களுக்கான அவங்க ஆட்சி காலத்துல ஏன் பஞ்சம் வந்ததுன்னா உள்ள இறங்கி பார்த்தா தான் தெரியுது. நியாயாதிபதியோட காலங்கள் நியாயாதிபதியுடைய காலங்கள். ஆனா அவங்க மாதிரி தான் திருப்பி எழுதிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய காலம். அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்த ஒரு காலம் தான் நியாயாதிபதிகளுடைய காலம். அடுத்து ஆகாப் எலியாவுடைய காலங்களும் அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தது. கர்த்தரை தெய்வம் எடுத்தாங்க, காகாடி தெய்வம் எடுத்தாங்க. அதான் சொன்னா கர்த்தர் தெய்வம்னா கர்த்தர்வா, காகாடி தெய்வம்னா காகாடி. இதனால அவங்க பதில் சொல்லல. இவன் மட்டும் கர்த்தர் தான் தெய்வம் அவரை பின்பற்ற சொல்லியிருந்தானா நல்லபடி இருந்திருப்பானுங்க. ஏன் அப்படின்னா அவங்க பாகால ஒரு கூட்டம் வல்லமையை குடிச்சுட்டு அமைதியா இருந்தாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லி வழிபடத்தை சொப்பனிட்டு வந்து நின்னா, கர்த்தாவே நீ சொன்னியது கேட்டர்களும் ஜோம் பண்ணான். இவன் ஜோம் பண்ணது பாருங்க 4 லைன் 5 லைன் தான். கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் நம்முடைய இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டார்களும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கிச்சு எல்லாத்தையும் ஒரு வழிபடி போட்டுச்சு. இப்போ இவங்க சொல்லல கர்த்தர் தெய்வம்னு, நீங்க யார் வேணாலும் பின்பற்றிக்கோங்கன்னாங்க. ஆனா இப்போ ஜனங்கள் சொன்னாங்க கர்த்தரே தெய்வம் சொன்னாங்க. நீ அவங்ககிட்ட போய் நீ உன் ஜாமியை போடுறதா செஞ்சுக்கோ தம்பி, கர்த்தரை துண்டதுனாலும் கர்த்தரை செஞ்சுக்கோ. ஏன் கர்த்தரை பத்தி அறிந்தவர், கர்த்தரை பத்தி கொஞ்சம் தெரியும் ஓரளவு. அவங்ககிட்ட போய் நின்றுட்டு கர்த்தர் தான் தெய்வம் நீ ஏன் சொல்ற? கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பிடிச்சிக்கோ, பாகால் தெய்வம்னா பாகாலை பிடிச்சிக்கோ. ஒரு நாள் எலியாவினுடைய வல்லமையை பார்க்கும் பொழுது அவன் சொல்லுவான் கர்த்தர் தான் தெய்வம். சொன்ன உடனே ஏற்றுக்கமா? உடனே ஏற்றுக்க உடனே ஏற்றுக்கமா? இல்ல, கர்த்தர் ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அக்கினியை இறக்கினார். நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில என்ன செய்யறது என்று கலங்கி தவிக்கப்பட்டு ஒரு அக்கினி வானத்திலிருந்து இறக்கப்பட்டு நம்முடைய கட்டுகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டது. அப்ப சொன்னோம் கர்த்தர் தான் தெய்வம். அதே சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கும் கிடைக்கும். வெளிப்படுத்தல் 3:16 ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் இல்ல அனலும் இல்ல, வெதுப்பெதுப்பா இருக்க. கர்த்தரையும் பிடிச்சிக்கிற, காகாலையும் பிடிச்சிக்கிற. ஆக குளிர்னா ஒண்ணு குளிராயிரு இல்ல அனலாயிரு. இந்த ரெண்டுக்கும் இடையில வெதுப்பெதுப்பா நீ இருக்கிறதுனால என் வாயிலிருந்து உன்னை நான் வாதி பண்ணி போட்டுருவோம் உன்னை. ஆனா நம்ம வேதாகமத்துல லேவியராகமம்
பண்ணி போடுவோன்னா என்ன அர்த்தம்? உன் ஊர்ல நீ இருக்க முடியாது, அல்லது ஒரு வீட்டுல நீ நிம்மதியா இருக்க முடியாது. ஒவ்வொரு வீடா காலி பண்ணிட்டு தான் ஓடணும். எத்தனை வீடு மாறிட்டோம், எத்தனை வேலை மாத்திருவோம். பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போக டக்குனு வேலையை விட்டுருவான். காரணம் அது அவனை கட்டி போட்டுருச்சு. அந்த கம்பெனிக்கு போனா அது அவனை கட்டி போட்டுருச்சு. அந்த ஊருக்கு போனா அந்த அளவு, இந்த ஊருக்கு போனா இந்த அளவு, இந்த வேலைக்கு போனா இது எல்லாம் கட்டி போடுது. காரணம் என்ன? இருமணம். ஏன் உன் கையின் கிரியைகளை தேவன் ஆசீர்வதிக்கல? ஏன் உன்னை கர்த்தர் கைக்கு போடுவேன்னா அவர் போடுறது இல்லை. அந்த வேலை அவனை கைக்கு போட்டு அந்த ஊர் அவனை கைக்கு போடும். என் ஊர் என்ன கைக்கு போடுச்சு? அனலும் இல்லை குளிரும் இல்லை, என் ஊர் கைக்கு போட்டுச்சு. நாரி போய் வெளியே வந்து விழுந்து கிடந்தேன். நாரி போய் 10 வருஷ காலங்கள் கிடந்தேன். நாரி என்னை நானே உணரும் பொழுதுதான் ஓரளவு மன்னிச்சு போய் தொட சொல்லி விட்டார். இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன்னிருந்த அந்த தேசத்தின் மனிதர்கள் செய்ததினால் தேசம் தீட்டா போச்சு. தீட்டவர்களை கட்டி போட்டது. நான் கட்டி போடல, கர்த்தர் உன்னை கட்டி போடல. அந்த தீட்டான அந்த தீட்டுகள் உனக்குள்ள வர்றதுனால அந்த நீ உன் வேலை உன்னையே கட்டி போடுது, உன் நாடு உன்னை கட்டி போடுது, உன் தேசம் உன்னை பாத்தீங்க 18:27. இப்பொழுது உங்களுக்கு முன்னிருந்த ஜாதிகளை அவங்க தீட்டான செஞ்சாங்க, விக்கிரக ஆராதனை செஞ்சாங்க, மோசமான விக்கிரக வழிபாடுகளையும் பாரம்பரியங்களையும் செஞ்சதுனால அந்த தேசம் அவர்களை கட்டி போட்டது. அது கட்டி போட்டது போல இப்ப அந்த இடத்துல ஒண்ணு கொண்டு வச்சிருக்கிறேன். நீயும் இந்த காரியத்தை பண்ணனா இந்த தேசம் உன்னையும் கட்டி போட்டுரும். போடாதபடிக்கு என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் தேவன் கட்டி போட்டாரு. அவர்கள் நெருக்கப்பட்டார். பஞ்சம் உங்க வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிச்சு, அவங்க ஏற்க ஆரம்பிச்சுட்டாங்க. எத்தனையோ காரியங்களை பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்துக்கு பஞ்சம். அது நியாயாதிபதிகள் ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு காலம். அதுக்கு என்ன காரணம்ங்கிறத நம்ம பார்த்தோம். அப்ப அந்த 1ஆம் வசனம் ஒரு லைனுக்கு என்ன பதில் என்று சொன்னார். ஏன் பஞ்சம் அப்படின்னு சொன்னார். அவர்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தார்கள், இருமணம் உள்ளவர்களாய் இருந்தார்கள், இரு நினைவுகளாலே குந்தி குந்தி நடந்தார்கள், பாகால் தெய்வம் என்றும் சொல்லிக் கொண்டார்கள், கர்த்தர் தெய்வம் என்றும் சொல்லிக் கொண்டார்கள். ஆகவேதான் அந்த நியாயாதிபதிகளுடைய காலகட்டங்களிலே அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டானது. இதை குறித்து தேவன் எங்கேயாவது என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறாரா? ஆமா சொல்லியிருக்கிறார். உபாகமம் 28:62 இந்த மாதிரி நீங்க என்ன விட்டுட்டீங்கன்னா உங்க தேசத்துல என்னெல்லாம் வரும் வானத்து நட்சத்திரங்களை போல இருந்த நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவிகொடாமல் போனா கொஞ்சம் ஜனமாய் போவீர்கள். கொஞ்சம் ஜனமா போயிருவீங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல் ரம்மியமாய் இருந்தாரோ ரொம்ப ரம்மியமா இருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்மியமாய் இருப்பார். நீங்கள் சுதந்திரத்து போகிற தேசத்தில் இருந்து பிரித்து போடப்படுவீர்கள். கர்த்தர் உன்னை பூமியில் ஒரு அப்படியே சொல்றார். வெட்டே வரும்போது பஞ்சங்களை கொடுப்ப, நிறைய வியாதிகளை கொடுப்ப, நீ நிம்மதியா இருக்க முடியாது. எப்ப நைட்டு வரும்னு யோசிப்ப. நைட்டு தூங்குனியா? தூங்கல. ஏன் தூக்கம் வரல? தூங்க முடியல, ஏதோ ஒரு பயமா இருக்கு. இந்த காரியங்கள் என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியாயாதிபதிகளுடைய காலங்கள் இதுதான். நம்ம வாழ்க்கையிலே அப்படிதான். கட்டரை பிடிச்சுக்கோ. நிறைய பஞ்சங்கள், நிறைய வறுமைகள், நிறைய கடன் பிரச்சனைகள். ஏன் நம்ம இதை விட்டு போக முடியல? ஏன் வெளியில வர முடியல? இன்னும் அந்த பாரம்பரியங்களையே நம்ம விடல. இதை செய்யறா உன் பிள்ளைக்கு ஆபத்துன்னு சொல்லிதான் உடனே பயன் செஞ்சிருக்கும். இதை என்ன செய்யணும்? நாம மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. சங்கீதம் 37:18 இந்த வசனத்தோட முடிக்கிற நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஆனா இவ்வளவு பஞ்சங்கள் உண்டான பொழுதும் கூட தேவன் தம் ஜனத்தை சந்தித்தார் என்றும்
கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவர் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டார். இதோட முடிய போறதில்லை. அப்போ என்ன நடக்குது? இவ்வளவு பஞ்சம் உண்டாகி திணறின பொழுதிலும் கூட கர்த்தர் அவர்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாரு. அப்படின்னா என்ன நடந்திருக்கு இதுக்கு இடையில? அவங்க யார் பக்கம் திருப்பிட்டாங்க? கர்த்தர் பக்கம் திருப்பிட்டாங்க. அந்த அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்த நிலையிலிருந்து அவங்க மாறிட்டாங்க. தேவனும் மாறிட்டாரு, அவங்களை சந்திச்சாரு. அவர்களுக்கும் அந்த தேசத்திற்கும் ஆகாரத்தை அருளினார். ஹல்லேலூயா. நீ நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் குறைவா இருக்குன்னு நீ கண்கணக்குகிறாயோ, இதெல்லாம் எனக்கு முடியாம இருக்குன்னு நினைக்கிறையோ, எங்கேயோ ஒரு இடத்துல இரு மனங்கள் நமக்குள்ள என்ன செய்து இருக்கு. எங்கெல்லாம் நம்மளுடைய இரு மனங்கள் அப்பப்ப வேலை செய்துட்டு பாருங்க, இதை தூக்கி எறிங்க. தேவன் நம்மை சந்தித்து நமக்கு ஆகாரம் அளிக்க போதுமானவராக இருக்கிறார். அப்படியே மனமாக